இப்போதான் ஆமாயிற்று. திருவாசகம் கீர்த்தி திருவகவர் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. கீர்த்தி திருவகவர் எத்தனாவது வரியிலிருந்து? 99. ஆமாம், 100லிருந்து பார்க்கலாம். மந்திரமாமலைன்னா வேதம் வெளிப்படுத்துவதற்கு இடமான மலைன்னு அர்த்தம். வேதம் வெளிப்படுவதற்கு இடமான மலை. மகேந்திர வெப்பன். மகேந்திர வெப்பன்னா மகேந்திர மலையை இடமாக கொண்டவன். அடுத்த வரி பொருள் அப்படியே புரியுது. அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல். முடிவில்லாத, அந்தமில்னா முடிவில்லாத, பெருமை அருளுடைய அண்ணல்னா மேலானவன். எம்தமை எம்மை எங்களை இனர்த்தம். ஆண்ட அடிமை கொண்ட பரிசு தன்மை பகரின். பகரின்னா சொன்னால்னு அர்த்தம். இறைவன் வேதங்களை வெளிப்படுத்திய இடம் மகேந்திரமலை. ஏற்கனவே திருவாசகத்தில் வந்திருக்குது. மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மந்திரம் என்பதற்கு தொல்காப்பியத்தில் விளக்கம் சொல்லியிருக்கிறார். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர். இறைவன் சொல்றது மந்திரம். இறைவன் அல்லாமல் நிறைமொழி மாந்தர்னா ஞானிகள்னு அர்த்தம். ஆணையில்னா அருளால்னு அர்த்தம். என்ன சொன்னாங்களோ அதுக்கு பேர்லாம் மந்திரம். தொல்காப்பியர் சொல்லி வச்சிருக்கிறார். அதாவது அந்த ஞானிகள் வழியாக இறைவன் இந்த மந்திரங்களை வெளிப்படுத்துகிறார். அதனால் அந்த ஞானிகளை எழுதினாலும் நம்ம யார் எழுதினதா சொல்கிறோம்? இறைவன் எழுதினதா சொல்கிறோம். சுந்தரருக்கு அடி எடுத்து கொடுத்தார், சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுத்தார், இப்படிலாம் சொல்கிறது. இதெல்லாம் நடந்தது ஏன்னா இறைவன் சொல்லி தான் இது நடக்குங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இறைவன் அதை செய்ய வைக்கிறார். சுந்தரருக்கு அடி எடுத்து கொடுத்தது, சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுத்தது. மாணிக்க வாசகரை என்னை பாடுவித்தன்னு தானே சொல்கிறாரு. பாடுவித்தால் ஆரொருவர் பாடாதாரேங்கிறாரு அப்பர். மாணிக்க வாசகர் பாடுவித்த இறைவன் தான் என்னை பாட வச்சா. இதெல்லாம் என்னென்னா இவங்க தான் பாடுறாங்க, ஆனால் யாருடைய அருளால்? இதெல்லாம் மந்திரம் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். ஆற்றல் அதுவுடைய அழகமர் திருவுரு. அழகு அமர்னா மிக்க. திருவுரு திருவுருவத்தில், இறைவனுடைய திருவுருவத்தில் நீற்றுக்கோடி. நீற்றுக்கோடினா திருநீற்று வரிகள். கோடினா கோடுன்னு அர்த்தம். நிமிர்ந்து காட்டியும். நிமிர்ந்துன்னா நல்லா தெரியும்படியாக காட்டியும். ஊனம் குறை ஒருங்கு முழுவதுமாக. சிவாட்படம். அறுக்கும் நீக்குகின்ற ஆனந்தமே ஆறா அருளியும். ஆனந்தம்னா பேரின்பம், ஆறாக அருளியும். இதிலிருந்து தசாங்கம் சொல்கிறதா நம்ம பார்க்கணும். தசாங்கம்ங்க திருத்தசாங்கம்னு திருவாசகத்தில் ஒரு தலைப்பு இருக்குல்ல, அதுக்கு முன்னோடி இதுதான். பின்னால் திருத்தசாங்கம் பாடுறதுக்கு இதை பாடிடுறாரு. பின்னால் திருத்தசாங்கம்னு ஒரு தலைப்பே எழுதுறாரு. அதற்கு முன்னோடி இது. சாஸ்திரத்தில் திருத்தசாங்கம் இருக்குது, அதுக்கு முன்னோடி மாணிக்க வாசகர் தான். இறைவனுக்கு 10 உறுப்புகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும்
ஆனந்தமே ஆரா அருளியும் மாதில் கூருடை மாப்பெருங்கருணைய நாதப் பெரும்பறை நவின்று கரங்கவும். மாப்பெரும்னா மிகப்பெரிய. சிவனுக்கு பறை என்பது நாதம், மந்திர ஒலிதான் பறை. இந்த நீற்று கோடிங்கிறத கொடின்னு பொருள் எடுக்கலாம். ஏன்னா தசாங்கத்தில் எது இருக்குது? கொடி இருக்கிறதுனால அப்படியும் பொருள் எடுக்கலாம். இதை நாம் படிக்கும்போது திருத்தசாங்கத்தை இணைச்சி படிக்கணும். பிறகு சாஸ்திரத்தில் ஒரு திருத்தசாங்கம் இருக்குது. இது கொஞ்சம் நகர்றது கொஞ்சம் லேட்டாகும். அதையும் இணைச்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். அதை நம்ம செய்யலாம். இன்னைக்கு படித்ததை மட்டும் புரிதான் பாருங்கள். மந்திர மாமலைங்கிறது வேதத்தை வெளிப்படுத்துவதற்கு இடையே இடம். அதில் முடிவில்லாத பெருமை உடையவனாக இருந்த இறைவன் என்ன செய்தான்? எங்களையெல்லாம் அடிமை கொண்ட தன்மையை சொல்கிறதா இருந்தால் அவன் வலிமையுடைய தன்னுடைய உருவத்தில் திருநீற்று 3 கோடாக பூசி இருந்தான். அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது கோடிங்கிறத கொடின்னு எடுத்து என்ன செய்யலாம்? கொடிய இறைவன் வச்சுருந்தாருன்னு எடுத்துக்கலாம். கொடியில் இடபந்தான் இருக்கணும். கொடியில் எதிர்க்காது. இறைவனுக்குரிய கொடியில் இடபக்குறி தான் இருக்கும், திருநீர் இருக்காது. அதனால தான் அவர் நெத்தியில் பூசியிருந்தாருங்கிறார். சிலர் கொடின்னு சொல்கிறாங்க, அதனால் ஒன்றும் பெரிய தப்பு வந்துடாது. குறைகளை நீக்கக்கூடிய, ஒருங்குடன் அறுக்கக்கூடிய ஆனந்தம் தான் அவனுக்கு ஆறு. இப்போ இறைவனுக்கு நம்ம காவிரி ஆறு, கங்கை ஆறு, வைகை ஆறு, இப்படி இறைவன் மேலே ஆறை இணைச்சி சொல்கிறோம். உண்மையில் அவனுக்கு ஆறு என்னது தான்? அவன் தர்ற பேரின்பம் தான் ஆறு. இன்ப வெள்ளமே, மாறில்லாத கருணை வெள்ளமே சொல்கிறார்ல மாணிக்கவாசகர். பேரின்பந்தான் வெள்ளம். நமக்கு அது தெரியாதனால எதை எடுத்துக்கிடுறோம்? நமக்கு இந்த ஆறுகளை நம்ம என்ன செய்கிறோம்? காட்டுறோம். ஆறுகளை நம்ம காட்டுறோம். அம்மையை ஒரு பாகமாக கொண்ட இறைவனுக்கு பறை என்பது எதுவாக இருக்கிறன்னா நாத தத்துவம் தான் பறை. அந்த நாத தத்துவம் தான் ஒலியை எழுப்பி மந்திரமாக எல்லாமுமாக இருக்கிறதுனால அது பறையோடு ஒப்பிடப்படுகிறது. புரியுதா? அந்த தசாங்கத்தில் பறை வரும். அப்போ இதை நாம் ஒரு மன்னருக்கு இருக்கக்கூடிய தசாங்கம் மாதிரி இறைவனுக்கு கோயில்களில் வச்சுருப்பாங்க தசாங்கம். இறைவன் கோயிலுக்கு கொடி வச்சுருப்பாங்க. இப்போ இறைவனுக்கு நம்ம கோயில் அடிப்படையில் சொன்னால் ஆற்ற சொல்கிறோம், கண்ணுக்கு தெரியுத ஆற சொல்கிறோம். இறைவனுக்கு கோயில் அடிப்படையில் சொன்னால் யானை வச்சுருப்பாங்க. அது உருவ அடிப்படையில், ஆனால் அதனுடைய உண்மை பொருள் வேறேன்னு அர்த்தம். ஆமாம், இறைவனுக்கு ஆறு உண்டு அப்படின்னா ஆனந்தம் தான் ஆறு அப்படின்னு பொருள் ஒவ்வொன்றா மாற்றுறாரு மாணிக்கவாசகர். ஆனந்தம் தான் அவனுக்கு ஆறு. இறைவனுக்கு பறை உண்டுன்னா பறையை காசு கொடுத்து வாங்கி வைக்கிற பறை அல்ல, நாத தத்துவம் தான் பறை அப்படின்னு அவர் 1700 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பொருளுக்கெல்லாம் ஒரு தத்துவ விளக்கத்தை யார் கொடுக்குறார்? ஒரு வகையான புரட்சின்னே சொல்லலாம். மாணிக்கவாசகர் இந்த புரட்சியை தான் அப்படியே எடுத்து உமாபதி சிவம் பதிவு பண்ணியிருக்கிறார். எதில்? நெஞ்சு விடுத்துவதில். நம்ம இந்த 10 முடிச்சுட்டு திருவாசகத்தில் வர்ற அந்த திருத்த சாங்கம் பார்த்து அது இணைச்சே பார்த்துடலாம். அப்பப்போவே பார்த்துக்கலாம். நீங்கள் திருவாசகம் புக்கு எல்லோரும் வச்சுருந்தா பார்த்துடலாம். பிறகு அந்த நெஞ்சு விடுத்துவது கொண்டு அதை தனியாக படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என்று திருவாசக பகுதியை நாம் நிறைவு பண்ணுறோம். வழக்கமாக ஒரு வேலைக்கு அந்த வேலையை செய்ய போயிடும். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகூடும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்திர நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம.